அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஈஸ்வர். நான் நகர்மன்ற பெருமாள்பட்டி நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை என்னன்னா நன்றி கடன். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கத்தோட காலில் ஒரு முள்ளு குத்திருச்சான். முள்ளு குத்தினா சிங்கம் எடுத்து எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு, அதனால எடுக்க முடியல. அது ஒன்னே நொண்டிக்கிட்டு நடந்து போய் காட்டுல ஒரு ஆடு மேய்க்கிறவனை பார்த்துச்சான். அந்த ஆடு மேய்க்கிறவனை நோக்கி போகும்போது அந்த ஆடு மேய்க்கிற சிங்கத்தை நோக்கி வரதை பார்த்துட்டு, இந்த சிங்கம் நம்மளுக்கு ஓட முயற்சி பண்ணா நம்மளுக்கு அடிச்சிடும், அதாவது தொடர்ந்து வந்து அடிச்சுன்னு நினைச்சு பக்கத்துல தான் மரம் வந்து அதை ஏறுவோம்னு நினைச்சு பக்கத்துல வரையறதுக்கான போய் பார்க்கணும். பக்கத்துல ஒரு மரம் கூட இல்ல. சுத்தி முத்தி பார்க்கும்போது சரி அப்படியே உட்காந்துட்டானா. அவ்வளவுதான்ட்டு சிங்கம் முன்னாடி வந்து உட்காந்துச்சான். உட்காரும் போது என்ன சிங்கத்துக்கு எதுவும் நம்ம உட்காந்து கால் நிட்டுச்சான். சிங்கத்துக்கு நம்ம உதவி வேணும்னு நினைச்சுக்கிட்டு சிங்கத்தோட கால் அந்த முள்ள எடுத்து விட்டானா. அப்படி எடுத்து விட்டோடனே சிங்கம் அவனை பார்த்து தலையை அப்படி ஆடிட்டு காட்டு நோக்கியே போயிருச்சான். காட்டு நோக்கி போனோடனே அன்னைக்கும் பார்த்து ராஜாவோட அரண்மனையில ஏதோ திருட்டு நடந்துருந்துச்சான். ராஜாவோட அரண்மனையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த ஆடு மேய்க்கலாம் திருடிட்டுமான்னு சொன்னாங்களாம். உடனே ராஜா ஆடு மேய்க்கிற சந்தேகப்பட்டு அவன் வீட்டுல போய் சோதனை போட்டாங்க. சோதனை பண்ணும்போது ஒண்ணுமே அவருக்கு கிடைக்கலையா. அந்த அதிகாரிகள் எல்லாம் மறுபடியும் சொன்னாங்களா, இவன் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டான், திருநா பொருள் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டானாராம். ஒழிச்சுன்னு சொன்னாங்க. உடனே ராஜா அப்புறம் இவன் இப்படிதான் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு அவன் சிங்கம் இருக்கிற கூண்டுல போய் போன சொன்னாராம். அவனை அங்க போறான். சிப்பாய்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவனை போய் அந்த சிங்கருக்கு கூட்டுல போட்டாங்களாம். உடனே அந்த சிங்கம் இப்பதான் சமீபத்துல இவனுக்கு இந்த சிங்கத்தை பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டான் அவன். சிங்கத்துக்கும் புரிஞ்சிருச்சான், நம்மளுக்கு உதவி செஞ்சவன் தான் இப்ப இங்க வந்திருக்கா நினைச்சுக்கிட்டு சிங்கத்தோட காலில இருந்து எடுத்து முள்ள எடுத்து அவனுக்கு நம்ம நன்றி கடனா இருக்கும் சிங்கம் நினைச்சிச்சான். நினைச்ச உடனே அவன் கிட்ட போய் வாழாடிட்டு ஒரு நாய்க்குடி மாதிரி பக்கத்துல போய் உட்காந்துருச்சான். ராஜாவை அதை பார்த்த உடனே வியப்பாயிருச்சு. என்னாச்சு, இந்த சிங்கம் வந்து எப்படி கடிக்காம வந்து உட்காந்து நினைச்சான். அப்ப அந்த ஆள் விற்கிறோம் சொன்னானா, ராஜா நான் இப்பதான் இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சிங்கத்துக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னா. உடனே ராஜா இதை பார்த்து இந்த சிங்கம் கூட எவ்வளவு நன்றி கடனோட இருக்கு, ஆனா இப்ப நம்ம மனிதர்களுக்குலாம் அவன் நன்றி கடனா என்னன்னு கேட்கற அளவு ஆயிடுச்சு அப்படின்னு ராஜா. இந்த கதை முடிஞ்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்றி கடனும் இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அவ்வளவுதான். நன்றி.